அனைவருக்கும் வணக்கம். ஆயக்கலைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம தமிழ் எழுத்துக்களை எப்படி எழுத வைக்கிறதுன்னு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்றத பார்த்தோம். எல்கேஜி யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் எப்படி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அடுத்தது நம்பர்ஸ் ரைட்டிங்க்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரியே 2 OHP ஷீட்டில் 3 பக்கமாக ஒட்டியிருக்கிற அந்த ஷீட்டை எடுத்துக்கணும். அடுத்து ட்ரேசிங் நம்பர்ஸ், இது பேட்டர்ன் பேப்பர். இது அடுத்து 1 2 3 10 வரைக்கும் எடுத்துக்கோம். இந்த பிரிண்டர் ஷீட்டை OHP ஷீட்டில் இன்சர்ட் பண்ணி போன வாட்டி எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுத சொல்லிக் கொடுப்போம். நம்பர்ஸ் ரைட்டிங் எப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதில் இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்பர்ஸ் ரைட்டிங் செய்யும்போது பர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணக்கூடாது, சாதா மார்க்கரே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்ட்ரெயிட் லைன் வருது பாருங்கள், சர்க்கிள், ஸ்லாண்டிங், ரைட் ஸ்லாண்டிங், லெஃப்ட் ஸ்லாண்டிங், இது எல்லாமே வரும். இதெல்லாம் சொல்லிக்கலாம். ரைட்டிங் ப்ராக்டிஸ் 1 அது மாதிரியே சொல்லணும். இந்த கலர் சரியாக வரல, அடுத்தது இதில் டார்க் கலராக எடுத்துக்குவோம். ஸ்ட்ரைட் லைனை இப்படி எழுதி வச்சுக்கோம். ஸ்ட்ரைட்டாக போட்டுகிட்டே வரட்டும். இதில் சர்க்கிள் ஷேப்பு, மிஸ்டேக் ஆனதுனால இப்போ இதை ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத சொல்லுவோம். திருப்பியும் திருப்பவும் எழுத சொல்லலாம். ஸ்லாண்டிங் லைன், இது மாதிரி மேலவே போட சொல்லுவோம். ரப் பண்ணி சொல்லிக் கொடுக்க இந்த மெத்தடு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க எழுத சரியாக வர வரைக்கும் ரப் பண்ணி எழுதுறதுக்கு சரியாக இருக்கும். இது மாதிரியே எல்லா நம்பர்ஸ் 1 2 இந்த ரைட்டிங் பேட்டர்னை இந்த மெத்தடை யூஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம். அடுத்தது நம்பர் 2வை இன்சர்ட் பண்ணி சொல்லிக் கொடுப்போம். கர்வ் லைன் எப்படி வரும் அப்படின்றதையும் பார்த்து மெதுவாக எழுத சொல்லுவோம். மெல்ல கூட எழுத வைக்கலாம். பாருங்கள், எழுத வைப்போம். திரும்ப யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடு ஈஸியாக இருக்கும். ஸ்டூடெண்ட்டும் இன்ட்ரெஸ்டாக பண்ணுவாங்க. ரப் பண்ணிக்கலாம். ரப் பண்ணி திருப்பியும் எழுதலாம். சரியாக வர வரைக்கும் எழுத வைப்போம். இதே மாதிரி எல்லா நம்பர்ஸ் 10 வரைக்கும் சொல்லி கொடுக்கலாம். நம்பர்ஸை 10 வரைக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். பேரண்ட்ஸே இந்த மெத்தடை அழகாக யூஸ் பண்ணி சொல்லி
சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல் போய் எழுதுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். அதுக்குள்ளே இருக்கிற நேரத்தில் நம்ம நம்பர்ஸை ப்ராக்டிஸ் கொடுத்துருவோம். கொஞ்சம் லேட்டாகும் இல்லையா ஸ்கூல் தொடங்க, அதனால் நம்ம வீட்லேயே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம். நன்றி. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.